மாலத்தீவு நாட்டில் நிலவும் அரசியல் பிரச்சினை ஒருபுறம் என்றால், இந்த நாடு சந்தித்து வரும் சுற்றுச்சூழல் பிரச்சினை மறுபுறம். புவி வெப்பமயமாதலுக்கு பலியாகி வரும் 3வது நாடாக இருக்கிறது மாலத்தீவுகள். இந்திய பெருங்கடலில் இருக்கும் மாலத்தீவு என்ற குட்டி நாடு 1200 தீவுகளை கொண்டது. சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழக்கும் பல அம்சங்கள் இங்கு உள்ளன. ஆனால் இத்துணையும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு கடலில் மூழ்கப் போகின்றன. அங்கு வசிக்கும் சுமார் 4 லட்சம் மக்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளாக செல்லப் போகிறார்கள். இதற்கெல்லாம் புவி வெப்பமயமாதல் தான் காரணம் என்கிறது சர்வதேச அமைப்பு ஒன்றின் அறிக்கை. ஓராண்டிற்கு சுமார் 1 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்டம் உயர்ந்து வருவதால் மாலத்தீவு படிப்படியாக கடலுக்கு அடியில் சென்றுவிடும் என்பது சூழல் விஞ்ஞானிகளின் கணிப்பு. மாலத்தீவில் இருக்கும் 80% தீவுகள் கடல் மட்டத்திலிருந்து வெறும் 1 மீட்டர் உயரத்தில்தான் இருக்கின்றன. அதிகபட்ச உயரமே 2.4 மீட்டர் தான். தலைநகரான மாலேவை காப்பாற்றுவதற்காக சுமார் 3 மீட்டர் உயரத்திற்கு சுவர் கட்டப்பட்டுள்ளது. கடல் மட்டத்திலிருந்து நிலப்பரப்பு ஒரு சில அடி உயரத்தில் மட்டுமே இருப்பதால் பூமியில் உள்ள தாழ்வான பகுதியாகவும் இந்த நாடு இருந்து வருகிறது. ஆகையால் கடல் சீற்றங்களும் கடல் மட்ட உயர்வும் இந்த நாட்டிற்குள்ள பெரும் அச்சுறுத்தல்களாக விளங்குகின்றன. ஊருக்குள் கடல் நீர் புகும் சம்பவங்கள் தற்போது அதிகரித்து வருவதாக தெரிகிறது. இப்படி இயற்கை சீற்றங்களை கண்கூடாக பார்ப்பதனாலோ என்னவோ வரும் 2019ஆம் ஆண்டிற்குள் கரி அமில வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்திய நாடாக மாற உறுதி பூண்டுள்ளது மாலத்தீவுகள். உலக நாடுகள் மாசை குறைத்து புவி வெப்பமடைவதை தவிர்க்காவிடில் இன்னும் சில ஆண்டுகளில் மாலத்தீவுகள் கடலுக்கடியில் சென்றுவிடும் என முன்னாள் அதிபர் நஷீத் வருத்தம் தெரிவித்தார். இதற்காக தற்காப்பு நடவடிக்கைகள் பலவற்றையும் அவர் மேற்கொண்டார். இவரது முயற்சிகள் குறித்து தி ஐலண்ட் பிரசிடென்ட் என்ற ஆவணப்படம் ஒன்றும் எடுக்கப்பட்டது. இந்த நாட்டை சுற்றி பல வண்ண பவளப்பாறைகள், ஆயிரக்கணக்கான மீன் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கின்றன. இங்கிருந்து கிடைக்கும் பல அரிய வகை கடல் பொருட்களிலிருந்து புற்றுநோய் உள்ளிட்டவற்றிற்கு மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் தற்போது உயர்ந்து வரும் கடலின் தட்பவெப்பத்தினால் 2/3 பங்கு அரிய வகை பவளப்பாறைகள் அழிந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கடல் வளம் இங்கு மீண்டும் தழைக்க விஞ்ஞானிகள் போராடி வருகின்றனர். காலம் காலமாக இயற்கையோடு உறவாடிய மக்கள் தங்கள் நாட்டை இழந்து அகதிகளாகி விடுவோமோ என்ற அச்சத்தில் தங்களது நாட்களை கழித்து வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.